அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தெருக்களுக்கு, சாலைகளுக்கு, குளங்களுக்கு, குட்டைகளுக்கு உள்ள ஜாதி பெயர்களை ஃபுல்லாக நீக்கிட்டு அதுக்கு பதிலாக மாற்று பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த பாலத்துக்கு யார் பேரை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி அப்படின்ற பேரை வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவரோட முழு பேராக இருக்கக்கூடிய கோபாலசாமி அப்படின்ற பேரை வைக்கணும். அப்படி இல்லாமல் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஜிடி நாயுடு அப்படின்னா சிஎம் சார், அது என்ன ஜிடி நாயுடு என்ன, அது என்ன அவரோட படித்து வாங்கின பட்டமா, இல்லை ஐடிஐ முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் எதுவும் சேர்த்துக்கலாமா, இல்லை அவரோட ஊர் பேரா என்ன தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். ஜிடி நாயுடுனா என்ன, அவர் படித்தவன பட்டமாக இருந்தால் நீங்கள் வைக்கலாம். இப்போ தான் அரசாணை போட்டிருக்கீங்க ஜாதி பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. கோயம்புத்தூரில் வைக்கிறதுக்கு வேறு பேரே இல்லையா? கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது கொங்கு மண்டலம் அப்படின்னு தான் தெரியும். கொங்கு மக்கள் வாழ்கின்ற பகுதி தான் கோயம்புத்தூர், சரிங்களா? அங்கே யார் இருக்கா? அதிகமாக எங்களோட தமிழர்கள் ஆகிய தீரன் சின்னமலை ஐயா அவர்களோட பேரை வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காளிங்கராயன், அவர் ஒரு அணையவே கட்டியிருக்காரு. நீர்ப்பாசனத்துக்கு வித்திட்டவரே அவர் தான். அவர் அங்கிட்டு உள்ள நீர்ப்பாசனங்களை ஃபுல்லாக ஒருங்கிணைத்து ஒரு அணையை கட்டியிருக்காரு. இந்த அணைக்கு பேர் காளிங்கராயன் அணை அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்குது. இல்லை அவர் பேரை வைக்கலாம். இல்லை அண்ணன்மார்களுக்கு பேர் போனவங்க அப்படின்னா அண்ணன்மார்கள் பேரை வச்சுருக்கலாம். பொன்னர் சங்கர் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். இல்லைன்னா அதான் உங்கள் அப்பாவே எழுதியிருக்காரு. ஐயா சிஎம் சார், உங்கள் அப்பா எழுதின புக்கே இருக்குது. பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு தொடரேவு அவர் வடிவமைச்சிருக்காரு. அதனால நாங்கள் ஜிடி நாயுடுவோட பேரை வைக்காமல் பொன்னர் சங்கர் பேரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட வச்சா கூட உங்களுக்கு வாழ்த்தெல்லாம் வரவேற்கலாம். அது ஏன் ஜிடி நாயுடு அப்படின்னு மட்டும் வைக்கிறீங்க? எல்லா இடத்துலையும் உங்கள் புகழை மட்டும் பரப்புனீங்க அப்படின்னா தமிழர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் என்ன பிச்சையாக எடுக்க முடியும்? ஏன் எங்கள் மன்னர் மருதுபண்டிய பேரை வச்சா என்ன குறைஞ்சா போகிறீங்க? இல்லை தீரன் சின்னமலை பேரை வச்சா என்ன குறைஞ்சா போகிறீங்க? இல்லை காளிங்கராயன் பேரை வைக்கலாம், பொன்னர் சங்கர பேரை வைக்கலாம். அதாவது போராட்டத்துக்கு போராடிய எண்ணற்ற தமிழ் தலைவர்களும் அங்கே தான் இருக்காங்க. ஏன் அவங்க பேரெலாம் வைக்காமல் ஜிடி நாயுடு அப்படின்ற பேரை மட்டும் வைக்கணும்னா ஏன்? ஏன்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் அந்த நாயுடுன்ற சமூகம் இருக்குது. இப்போ அவங்களையும் தூரம் போட்டு இப்போ வடமாநிலத்தை உள்ளே வந்துட்டேன், அது வேறு. ஜிடி நாயுடு அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னா அந்த சமூகத்தோட வாக்கை வாங்கலாம். இதானே உங்கள் சமூக நீதி? இதானே நீங்கள் பெரியார் வழி வந்தவங்க? ஏன்னா பெரியார் வழி வந்தவர் அவர் பின்னாடி இருக்கிற சாதி பட்டத்தை எடுத்து போடாமல் மற்றவங்கள ஃபுல்லாக இருக்கிற சாதி பட்டத்தை ஃபுல்லாக தூக்கிட்டாப்புல. ஆனால் அவர் பட்டத்தை மட்டும் எடுக்க மாட்டார். அவர் கூடவே தெரிஞ்ச ஜிடி நாயுடுவோட பட்டத்தை எடுக்க சொல்ல மாட்டார். ஆனால் நாங்கள் போட்டிருக்க சேர்வேன்ற பட்டமும் அம்பலன்ற பட்டமும் அம்பலக்காரன்ற பட்டமும் மூப்பனார்ன்ற பட்டமும் மூப்பன்ற பட்டத்தை மட்டும் தூக்கி எறியணும்னு சொல்லி பேசிய பெரியார் உத்தமர், ஜாதி ஒழிப்புக்காக போராடிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உங்களுக்கு சாதி தலைவர், யார் உங்களுக்கு உத்தமர். கெட்ட சக்தியால் ஒழிக்க முடியாது, நல்ல சக்தியால் மட்டும்தான் ஒழிக்க முடியும். அதே மாதிரி தான் திராவிடத்தால் ஒழிக்க முடியாது, எங்கள் தமிழ் தேசியத்தால் மட்டும்தான் ஒழிக்க